கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கிரயம் ஒன்று கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு இந்த வார்த்தையை எழுதுகிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்று. அப்போ தாயின் கருவிலே நீங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை தாயின் கருவிலே உண்டாக்கினார். உண்டாக்கி இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வருகிற காலத்தில், உலகத்தில் பிறந்த பிறகு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய சில கொள்கையின்படி, உங்களுக்கு தெரிந்த வாழ்க்கையின்படி, அதுலேயும் குறிப்பாக ஒரு 13 வயசுக்கு அடுத்து எல்லாம் உங்களுக்கு தோன்றின நினைவுகளின் படியே உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறீர்கள். ஏதோ தேவன் உங்கள் மீது வைத்த கிருபையின் மித்தமாய் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளாக இயேசு என்னும் அருமை இரட்சகரை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொண்டதினாலும், தேவன் உங்களை தெரிந்து கொண்டதினாலும் நீங்கள் எவ்வளவாய் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே உங்கள் வாழ்க்கை பெயர்ந்தால் என்ன இருக்கும்? இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை படைத்தவரை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு 13 வயசுக்கு அடுத்து உங்களுக்கு தோன்றுனதான் நீங்கள் எடுக்கிறீங்க. அதுக்கடுத்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியதோ எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சண்டையை ஆரம்பிச்சிருதே. அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கிறீங்க. ஊழியக்காரர் சொல்றதை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, அதுக்கு பேர் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. அதில் ஒன்றை நன்றாக தெரிஞ்சுக்கணும். இயேசு என்னும் இரட்சகர் எனக்கு கிரயம் கொடுத்து என்னை மீட்டுக்கிறார். அந்த உலக வாழ்க்கை தான் வேணும், என் எண்ணம் சொல்லுகிறது, என் எண்ணத்தின்படி தான் நான் நடப்பேன், என் மனசாட்சிக்கு தான் நான் வாழுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் போன வாழ்க்கையில் சில தவறுகள், சில தடுமாற்றங்கள், ஏதோ ஒரு பயங்கள் வரும்போது என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கை முடிந்ததோ என்று நீங்கள் நினைக்கிற வேலையும், முடித்து விடலாமோ என்று நினைத்த வேலையிலும் இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து தேற்றி ஆற்றி இன்று அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று இருக்கலாம். சில பேர் ஆண்டவரை அறிந்து கொண்டு நீங்கள் வாழலாம். ஆனால் இந்த அறிவுக்கு கொண்டு வந்தது யார்? இயேசு கிறிஸ்து. நீங்கள் அது வரைக்கும் வாழ்ந்த தவறுக்கும் பிழைகளுக்கும் ஒருத்தர் என்ன இருக்கிறாரு? ஃபைன் கட்டியிருக்கிறார் இந்த பூமியில். அந்த ஃபைன் என்னது? தன்னையே பலியாக கொடுத்தது. நீங்கள் இனிமேல் புதுசாக ஒரு பலி செலுத்துங்கனாலும் முடியாது. ஆனால் பலியானவர் உங்களுக்காக இருக்கிறார் என்று வெளிப்பட்டார். அப்படி என்ன கிரயம் கொடுத்து மீட்டார்? பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்ப்போமானால் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசையர் படிக்கும்போது அவர் எவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரன். அவர் பிசாசை ஜெயித்தவர், சாதாரணப்பட்டவர் அல்ல. அது வரைக்கும் போராடிய ஆதி பிசாசாகிய அந்த பாம்பின் செயல்களை என்னானாரு? தலையை நசுக்கினவராக இருந்தார். ஆகவே தான் அங்கே ஒரு திட்டத்தோட சொல்கிறார், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்து. ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது. என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இவருக்குள், அங்கே அவருக்குள் எழுதியிருக்கும், இங்கே இவருக்குள் எழுதியிருக்கும். ஏன்னா ரொம்ப சமீபமாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரலோக தேவனுக்கு எப்படி இருக்கீங்க? ரொம்ப சமீபமாய் அருகில் இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் கொலோசையில் எழுதப்பட்ட அவர் அப்படிங்கும் போது அது அர்த்தம் என்ன குறிக்குது? நீங்கள் ஆவியிலே பலன் கொண்டவர்களாக இருந்தால் ஒழிய அவருக்குள் நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியாது. தேவனுடைய குமாரன் அவர் பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்ததுனாலே அவர் தேவனுடைய குமாரன். இன்னமும் பேய்கள் நடுங்கிறது காரணம் என்ன?
அங்கே நம்ம வாசிப்போம் மத்தேயு மார்க்கு லூக்காலையும், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று நாங்கள் அறியவில்லையா என்று ஒவ்வொரு சாத்தானுடைய திட்டங்களும் அலறி அடிச்சு இயேசுவை கண்டு ஓடுனது. அப்போ அவர் ஆதி முதல் தேவகுமாரன் தான். ஆனால் உங்களை என்னை மீட்கும்படியா என்னானாரு, இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே குமாரன் என்று பலமாக ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர்ல எழுதப்பட்டவும் இருக்கிறது. அப்போ அவர் குமாரனா இருந்த போதும் உங்களுக்காக இரத்தம் சிந்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இப்பொழுது அவர் எப்படி இருக்காரு, உங்களுக்கு சமயமா இருக்கிறார். அந்த எபேசியர்ல அப்படிதான் எழுதப்படுது. இவருக்குள் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டானது. அப்போ எவ்வளவு பெரிய கிரயம் செலுத்தி இருக்கிறார். நீங்கள் சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்வதற்கும், நீங்கள் ஆவியிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ்வதற்கும் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். கிரயம் கொடுத்து, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகவே எபேசியர்ல எழுதப்பட்டபடி உங்கள் சரீரத்தினாலும், எபேசியர்ல அதான் இவருக்குள் பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டானது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நடந்து கொள்ளணும். உங்க சரீரத்தின் செயல்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் உங்களுடைய சரீரத்தின் செயல்கள் மாறினால் ஒழிய இந்த சரீரத்தை நீங்கள் இன்னும் இயேசுவுக்கு சொந்தமாக கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து எப்படியாக வாழ்ந்தார், எப்படியாக நடந்தார், அப்போ இயேசுவின் அச்சடையாளங்களை உங்களுடைய சரீரத்தில் நீங்க என்ன ஆகணும், தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய பாடம், உங்களுடைய பதவி, உங்களுடைய உயர் தலங்களை தரித்து கொண்டால் நீங்கள் எப்படி கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும்? ஒருத்தர் உங்களை விலைக்கரையும் கொடுத்து மீட்டிருக்கிறாரு, அவருக்கு நீங்க சாட்சியா இருக்கணும். அப்போ உங்க சரீரத்தில் அவரை மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், எல்லா சூழ்நிலையும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவன் சொல்லாத ஒன்றையும் அவர் செய்யவில்லை. பிதாவாகிய தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் அவர் நினைக்கவில்லை. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டோம் சொல்லுகிற உங்களுடைய நினைவுகளும் சிந்தைகளும் எதை நோக்கி தான் இருக்குது? 24 மணி நேரமும் உலகத்திற்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, உலகத்திற்கு நேசமாய் நடந்து கொள்வது எப்படி, படிப்பு, பதவி, வேலை, பணம், உயர்வு, மேன்மை, புகழ், இதை நோக்கியே பயணிக்குது. தேவனால் புகழப்படணும்னு என்னைக்காவது எண்ணுகிறீங்களா? தேவனால் புகழப்படுவது உங்கள் சரீரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களின்படி நடக்கும் போது தான் நீங்கள் தேவனால் புகழப்படுவீங்க. அதை வாசித்தால் ஒழிய புகழப்படுவோன்னு சொல்ல முடியாது. நடக்க ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஆவியின் எளிமை உங்களிடத்திலே காணப்படுகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் ஒரு எளிமையா இருக்கிறீங்க. எளிமை என்பது உடையில காட்டுவதும் நடையில காட்டுவதும் இல்லைங்க, செயல்ல காட்டுவது. அந்த ஆவியின் எளிமை என்பது எப்படியோ இருந்த என்னை இயேசு தேடி வந்தார், என்னை மீட்டெடுத்து நடத்துகிறார். அதுபோல என் குடும்பத்தை எல்லாவற்றையும் அவர் மீட்டெடுத்து நடத்தணும். அதற்காக அவருடைய சன்னிதானத்தில் முழங்காலில் காத்திருந்து ஜெபிப்பது, உபவாசம் இருந்து ஜெபிப்பது, மன்றாடுவது, அந்த வசனங்களை வீட்டிலே சொல்லி இந்தபடி வாழ்ந்தால் ஒழிய நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று சாட்சியாய் நிற்பது, இதுதான் ஆவியின் எளிமை. இன்னைக்கு இந்த ஆவியின் எளிமையை தரித்து கொண்டவர்கள் யாருமே கொஞ்சம் இல்லை. எல்லாருமே சர்ச்சைக்கு வந்தால் பெருமையாக நினச்சிக்கிட்டீங்க. எளிமை எங்கங்க காட்டுறீங்க? சரீரத்தில் நீ இயேசுவுக்கு வேலை செய்வது தான் இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துறேன்னு அர்த்தம். அப்ப என்ன வேலை செய்றீங்க? இந்த சரீரத்தினால ஒரு வேலை செய்யணும். அதுலயும் தேவ சமூகம் வந்தா இந்த சரீரத்தில் முக்கியமான ஒரு வேலை செய்யணுமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதுவே ஆராதனை. அப்போ சபையில வந்து பண்ணுகிறது மட்டும் ஆராதனைன்னு ஆண்டவர் சொல்லல. ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த சரீரத்தினால தேவனை மயப்படுத்தணும். இப்படி ஒன்று படிச்சுட்டோம், இதுக்கு என்ன விடை இருக்குது? கீழே 2வது வசனம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் முதலாவது தேவனுடைய பரிசுத்தமாய் நிற்கணுமானால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எங்க நம்மளை ஒருத்தர் விலைக்கரையம் கொடுத்து மீட்டெடுத்திருக்காருங்க. ரத்தம் சிந்தி, அந்த விலைக்கரையம் காசு பணம் இல்லை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அப்போ இந்த சரீரத்தை அவருக்கு மகிமையா பயன்படுத்தணுமானா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வேணுமானா இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கணும். ஆனா முடியவே முடியாது. தரிக்க வேண்டியது வந்துடும். அப்ப அந்த தரிக்க வேண்டியது வராதபடி தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? தேவனுக்கு பிரியமானது என்ன, அவருக்கு நன்மையாய் தெரிவது என்ன. மீகால எழுதப்பட்டிருக்கும், மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு தெரியாதா? உன் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் இருப்பதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமல் இருப்பதும் இதுதானே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். மனத்தாழ்மை. எங்கேயுமே நான் படிக்கிற நம்மளை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், படிப்பு நம்மளை பரலோகம் கொண்டு போகாதுங்கிற நிச்சயத்தில் வாழ்கிறவர்களாய் அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்துக்கார். இந்த சரியத்தை அவருக்குள்ள கீழ்ப்படிய கொடுப்பது அவருக்கு பிரியமானது. அதுக்கடுத்து தான் நீ துதிச்சா அவர் ஏற்றுக்கிடுவார். கீழ்ப்படிஞ்சா என்ன இருக்கு? அவருடைய ராஜ்யம் உனக்கு இருக்குது. கீழ்ப்படிதலை குறித்து பைபிள் எழுதாமையா இருக்குது? கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் யாரை நோக்கி பார்க்கிறாராம்? தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அது அவருக்கு பிரியம். பிரியமானதை எடுத்து என்னதென்று பார்த்து கோடிட்டு போட்டு வாசிங்க, வச்சிருக்கணும். நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி கேட்டால் சொல்லணும். அதுக்கு தானே பைபிள் படிக்கிறீங்க. ரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் உங்கள் சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ மகிமைப்படுத்தணுமானா தேவனுக்கு பரிசுத்தமா இந்த சரீரத்தை வச்சுக்கணும். சும்மா நம்ம வச்சிருக்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும். அப்படி தரிக்காம வாழணுமானால் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் அறியணும். அதுக்கு அடுத்தபடியாய் அவர் எதுல நன்மையை எதிர்பார்க்கிறார்? நீங்க நினைக்கிறதெல்லாம், நீங்க செய்வதெல்லாம் நன்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது கிடையாதுங்க. ஏங்க உங்க பிள்ளைங்களும் தான் எல்லாருக்கும் நன்மை செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா வீட்டில் வைறீங்க, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், பிள்ளைங்களை திட்டி திட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க நான் செய்வதெல்லாம் நன்மையா தான் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ஏத்துக்கிட்டாங்க, எங்க அப்பா அம்மா ஏன் திட்டுறாங்கன்னு நினைக்குது. குறிப்பிட்ட காலம் வளர்ந்தா பிறகு தெரியும், ஐயோ நம்ம இப்படிலாம் இருந்துட்டோமா, நல்ல வேலைக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளை ஒழுங்காக திட்டி திட்டி வளர்த்தாங்க, இல்லைன்னா நம்மளோட சேர்ந்தவங்கள பூரா கெடுத்து விட்டுருப்போம்னு நினைக்கும். அதே மாதிரி கர்த்தருக்குள்ள வந்தவனே எல்லாரும் நன்மை தான் செய்கிறேன் நன்மை தான் செய்கிறேங்கிற பைபிளில் உள்ள நன்மை என்ன செய்கிறீங்க? தேவனுக்கு பிரியமான என்னது நன்மையா இருக்குது? அவருடைய பிள்ளைய நீங்க எங்கும் நடப்பதே நீங்க செய்யற பெரிய நன்மைங்க. அதுதான் அவர் விரும்புறாரு. இளைய மகன் சொத்தை வாங்கிட்டு புறப்பட்டான், சொத்தையும் அழிச்சு தன்னுடைய பரிசுத்தையும் அழிச்சு தானே திரும்பி வந்தான். ஆண்டவர் விரும்பின நன்மை அவன்கிட்ட இருந்துச்சா? சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதே பெரிய நன்மை அல்லவா? இருந்துச்சே. பட்டத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதே பெரிய நன்மை அல்லவா? பதவிக்கு ஆசைப்படக்கூடாது என்பதே பெரிய நன்மை அல்லவா? யார் இருக்கிறீங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவதாய் ஆவியினாலையும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். எப்படி செய்தார்? வசனம் எழுதியிருக்குது. 2ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இப்படி செய்தார். கிறிஸ்து இயேசுவை ஒரு மனிதன் அறிகிறான். அதில் என்ன மிகுந்ததை அறிகிறாங்க? என்னை விலைக்கிரயம் கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரம் இனி அவருக்கு சொந்தம். இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தணும். அடுத்து என்னது? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும். அப்போ ஆவியின்படி நடக்கும்படியாய் பாவம் மரணத்திலிருந்து என்ன ஆயிட்டாரு? மீட்டெடுத்துட்டாரு. ஆவிக்கு சாவே கிடையாது, சரீரத்துக்கு தான் உண்டு. அப்போ நம்ம இனி ஆவியின்படி நடக்க போகிறோம். எப்படி நடக்கலாம்? 10ஆம் வசனம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது
பாவத்தின் செயல்பாடுகளுக்கு மரித்ததாயும், இந்த உலகத்தில் இருக்கிற பட்டம் பதவி எல்லாத்துக்கும் மரித்து போனது. இது எதுவும் கூட வராதுங்கிற நிச்சயம் தெரிந்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், இயேசுவின் பிள்ளைகள். எதுவுமே உயிர் போனா கூட வராது. சரீரமானது பாவத்துக்குள்ளாக செத்ததாவே இருக்கணும். ஆனா அதுக்கடுத்து என்னன்னா, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கணும். ஜீவனுள்ளதா இந்த ஆவி இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால்தான். நீங்கள் ஒன்று வாழுகிறீங்க, இது ஏன் எதுக்குன்னு கேள்வி இருக்குமானா, அது வசனத்தின்படி இருந்ததுன்னா நீங்க ஆவியில நடக்கிறீங்க. இந்த ஆவியினால தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க. நீங்க துதிப்பதும் போற்றுவதும் இல்லைங்க. துதிப்பதும் போற்றுவதனால தேவன் இறங்கி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிச்சு அதுக்காக ஜெபிச்சு மன்றாடி அந்த வார்த்தைக்கு வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆவியில தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்களாம். அதுதான் அந்த தொழுகை. வசனத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணிக்காத எந்த கிறிஸ்தவர்களும் ஆவியில் நடக்கிறவர்களே அல்ல. அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் தான். அவர்கள் என்னைக்குனாலும் இயேசுவை மறுதலித்துட்டு போக இந்த உலகத்தில் வாய்ப்பு அதிகம். வசனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களே தவிர ஆவியில் நடக்கிறவர்கள் வேற யாரும் கிடையாது. ஆகவே கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த மறவாதிருங்கள். ஏதோ அப்பமிட்ட ஆராதனை வந்துட்டு இதில் மட்டும் இருக்கிறோன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. உங்கள் சரீரம் உங்களோட தான் வருது, உங்கள் ஆவி உங்கள் சரீரத்தில் தான் இருக்குது. எப்படிப்பட்டதாய் தேவனை மகிமைப்படுத்தணும் என்பதை உணர்ந்து உங்களுக்காக கிரயமாய் கொடுக்கப்பட்ட இயேசுவை நினைத்து அவரிடத்திலே அன்பு கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.